வந்ததே லக்கு வந்ததே பும்பாயா சொன்னதோ. சாமி கொஞ்சம் மேட்ச் பாஸ் கொடுங்க. சிரட்டுக்க நெருப்பு வைக்கிறேன். உனக்கு வெடிகுண்டா வச்சிருக்கேன்டா. வெடிகுண்டா அதுக்கு திருநீங்க நக்கலா பண்ற. உங்க பித்தலாட்டம் எல்லாம் மீறி போச்சு. என் முதலாட்ட சொல்ல மாட்டேன். ஏய் இப்படி நீ எங்களை அடிக்கடி மிரட்ட வேணும் தெரிஞ்சுதான். மஞ்சு சோரி பாதி விலை கொண்டு போய் வெட்டியா திருடி அதை பறிமுதல் பண்ணிட்டு வந்திருக்கேன். வாடா விட்டு போய் சொல்றேன். சவரி முடி கட்டி பயமுறுத்தியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இப்ப என்னங்கடா நீ அந்த வாழா வெட்டிக்கு வாழ்க்கை கொடுத்தா ஓகே. அவளை பத்தி பேசாத. சின்ன பையன் வாழ போற பொண்ணு மேல கை வச்சிட்டான். இதெல்லாம் நான் பார்த்து சும்மா இருந்தா மனுஷனே இல்ல. நீ மனுஷன் இல்லைங்கிறது கன்ஃபார்மான விஷயம் தானே. முதலாளி பேர் சொல்லி மிரட்டுறேன். அப்படியே சாமி இருப்பா மணி சாமி பணத்தை பாத்திரம் முழிக்கிறேன் பாரு. டேய் லஞ்சம் கொடுக்குறியா? இதையும் சேர்த்து எங்க முதலாளி சொல்றேன். பிரபு ட்ரீட்மெண்ட் மாத்துவோம். மணி நம்மள மாட்டி விட்ட மாதிரி என்ன பண்ணோம்? எந்த மாதிரி? அந்த மாதிரிப்பா. அட 50 மாதிரி கொலை பண்ணிருக்க மொட்டையா மாறின எப்படிப்பா புரியும்? நம்ம எம்கே மொல்ல மாதிரிப்பா. அவனையா அவனை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான். நம்மள காட்டி கொடுத்த பிளடி கபாலியா அவனை மண்டையை பொளந்துட்டான். சரி இவரையா இவருக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவான். எப்படி? அட முதல்ல மண்டையை பொளந்துருவான். சரி அப்புறம் அதை பெட்ரோல் ஊத்தி ஃபில் பண்ணி கொளுத்திடுவான். பயமுறுத்தியா? பயமுறுத்தியா? ஏத்திருவேன் ஏத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எங்க முதலாளி பொண்ணு மேல கை வச்சு ஆரம்பிச்சிட்டீங்களே. இது சொல்லி ஏத்திருவேன். இந்த வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ண வரலையா? பின்ன எதுக்கே வந்தீங்க? ரகசியம் சொல்றேன். அந்த குரங்கு பொம்மை தேடியா வந்தீங்க? ஆமா சாமி. அது என்கிட்ட தானே இருக்கு. அந்த குரங்கு பொம்மையை வச்சு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். ஐயோ அந்த பொம்மையை கொடுத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு ஓடிடுவோம். பொம்மையை கொடுத்தா நீங்க ஓடிடுவீங்க. நான் என்ன இழிச்சவேனா? கரெக்ட்டா என்ன சொல்ல வரீங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? ஓ அப்படி வர்றீங்களா? ரொம்ப ஜாஸ்தி. ஓகே 200 ரூபாய். 200 ரூபாயா? யோ குரங்கு பொம்மை 400 ரூபாய். 50 200 தானே. அது குரங்கு பொம்மையோட விலை. அதுல இருக்கிற வைரம். இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? ஆளுக்கு 50 நீ 50 லட்சம் கேக்குறான். என்னது 50 லட்சமா? இவனுக்கு எல்லாம் வேல்யூவா தெரியும். எதுக்கு அமௌண்ட் சொன்னேன்? சாமி வாங்க விக்கி போலாம். என்ன அர்த்தம் எல்லாம் பேசிட்டீங்க? இந்த ஊட்டி குளத்துல எவ்வளவு வைரம் வாங்க வேணா? வெளியில எடுத்தா வைரம் கரைஞ்சு போயிரும்ல. கரெக்ட். அதனால கோயம்புத்தூர்ல வந்து எடுத்துருவோம். நல்ல ஐடியா. ஆமா அந்த 50 லட்சத்தை எனக்கு எப்படி அனுப்புவீங்க? மணி ஆர்டர் பண்ணுவோம். நல்ல ஐடியா. அம்மா எங்க இருக்குன்னு சொன்னீங்க நாங்களே எடுத்துப்போம். இல்ல கேனமா நினைச்சீங்களா? நான் தான் எடுத்து கொடுப்பேன். பின்றாண்டா. அந்த 50 கொடுங்கம்மா. எதுக்கு? குரங்கு பொம்மையை எடுத்து கொடுத்தோம். இந்த குரங்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ரொம்ப பெக்யூலர் கேஸ். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி நடக்கும். இது என்ன வால் நட்சத்திரமா? 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு? நோ இவரை டோட்டலா செக் பண்ணதுல இவருக்கு வந்திருக்கிற வியாதிக்கு பேரு கார்கோ கோமா. வாஸ்கோட காமா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கார்கோ கோமா? சும்மா இருடா. கண்ணு 2 ஐயனார் சிலை மாதிரி திறந்துட்டு இருக்கு. முடியலாமா டாக்டர்? நோ கண்ணை மூடிட்டு அப்புறம் திறக்கவே முடியாது. டாக்டர் இவர் இனிமே எப்ப பேசுவாரு? கோமா ரொம்ப சிவியரா இருக்கு. இவர் ஹாஸ்பிடல்ல வச்சு பார்க்கறதுல அர்த்தமே இல்ல. பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்ல வச்சு பார்க்க முடியும்? வீட்ல வச்சு பார்க்கலாம். இந்த கேஸ் ரொம்ப சிவியர் கேஸ். இந்த கோமா 6 நாள்ல சரியாகலாம். 6 மாசம் கூட ஆகலாம். 6 மாசமா? இந்த கோமாவுல ஒரே ஒரு சௌகரியம் இருக்கு. இவருக்கு வாரத்துல ஒரு நாள் நினைவு திரும்பும். ஆனா 10 செகண்ட் தான் பேசுவார். அதுக்குள்ள நீங்க எதுவும் கேட்கறதா கேட்டுக்கலாம். நாட்டி. ஏய் போ. என்ன இந்த பூஜா? பைத்தியம் மாதிரி தனத்தானே பேசிட்டு இருக்க? ஐயோ அண்ணி, நீங்க எப்பவுமே பூஜை அறைக்குள்ள இருக்கிறதுனால வெளி உலகமே தெரியாம போச்சு. அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. நல்ல விஷயம்தான். உடனே ஒரு மாப்பிள்ளைய பாத்துருவோம். அண்ணி அவ மனசுல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கலாம்ல? அதுவும் சரிதான். சரி வா நேர போய் கேட்டுருவோம். பெத்த அம்மா நீங்க கேட்டா அவ தயங்குவா. நானும் பெரிய அண்ணி போய் கேக்குறோம். குட் மார்னிங் டார்லிங். வெரி வெரி குட் மார்னிங் மா. என்ன காலையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? கண்ணாடி பார்த்து பேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது தெரிஞ்சனால தானே உங்க அப்பா பக்கத்து எஸ்டேட்ல ஒரு சூப்பர் மாப்பிள்ளைய பார்த்திருக்காரு.
எனக்கு யாரும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். ஏன்? அது அது வந்து அப்போ உன் மனசுல யாரையோ நினைச்சிட்டு இருக்க. யாரது? அட வெக்கத்தை பாரு. உன் மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சொல்றேன் அத்தை. முதல்ல அவர் மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறமா சொல்றேன். என்னம்மா கோயிலுக்கு போக நேரமாச்சு, இன்னும் டிரைவர் காணோம். ஏக்கா நான் வேணா ஓட்டுறேன்க்கா. சும்மா இருடா, சைக்கிளே உனக்கு ஓட்ட தெரியாது, கார் ஓட்டிடுவே நீ. சூப்பர் ஃபெலோ. ஆண்டி ஓ தேங்க்ஸ். தேங்க்ஸ். தம்பி நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. வெள்ளிக்கிழமையானா இவ கோயிலுக்கு போவா. இன்னைக்கு பார்த்து டிரைவர் டைமுக்கு வரல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் கூட கூட்டிட்டு போயிட்டு இட்ஸ் வரீங்களா? ஓகே இட்ஸ் ஓகே. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம், அது என் கடமை. வரேம்மா. அங்க உட்காருங்க. ம், இவன் மட்டும் சைக்கிள் ஓட்டணும்னு கேட்டியா? சும்மா இருடா. என்னாச்சு? இதோ பாக்குறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சின்ன ஸ்டார்டிங் ட்ரபிள். இப்ப எப்படிங்க போறது? வண்டியை தள்ளனா சரியாயிடும். ஏங்க நீங்க எங்க வர்றீங்க? தனியா எப்படி தள்ளுவீங்க? ஆமா, இது பெரிய திருவாரூர் தேர், 4 பேர் சேர்ந்து தள்ளுறதுக்கு. போய் உட்காருங்க போங்க. ஐயோ, இப்பதான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ண தெரியல. ஸ்டார். ம், தெரியும். அப்புறம் என்ன, போங்க. ம். அட உட்காருங்க. ரெடியாங்க? ஆ, இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் பண்ணுங்க. ம், ஏங்க என்னங்க? ஐயோ, ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. ஐயோ. ஏய், ஏய், ஏய். என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க? சரி, உங்களுக்கு ஒன்றும் அடிப்படல? அடி ஒண்ணு படல, பட் எல்லா டோரும் ஸ்டக் ஆயிடுச்சு. எப்படி வெளியில வருதுன்னு தெரியல. ஓஹோ, சரி கை கொடுங்க. வேற வழியே இல்லை, நீங்க ஜன்னல் வழியா தான் வந்தாகணும். ம். என்னங்க இப்படி போட்டு இடிச்சிட்டீங்க? இனி வீட்டுக்கு போட்டி நடதான்.